ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சாலிட்வொர்க்ஸில் மூவ், காப்பி, ரொட்டேட் அண்ட் ஸ்கேல் இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் பிளேனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுக்கணும். ஃப்ரண்ட் பிளேன் ஸ்கெட்ச் ரிமைனிங் ஆல் பிளேனை நம்ம ஹைட் பண்ணிக்கணும். சரிங்களா, நான் ஷார்ட்கட் வச்சுருக்கேன், ஸோ அதனால் இந்த மாதிரி கீபோர்ட்லேயே ஹைட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறோம், ஸோ அதை டைமென்ஷன் கொடுத்து லாக் பண்ணலாம். ஃபுல்லி டிபெண்ட் பண்ணலாம். எந்த ட்ராயிங் வரைஞ்சாலும் நம்ம ஃபுல்லி டிபெண்ட் பண்ணணும். இப்போ நான் 2 லைன் அப்பர் லைன் அண்டு டவுன் சைடு வெர்டிகல் லைனையும் கொடுத்து ஈக்குவல் கொடுத்துட்டா ஸோ ஏதாச்சும் ஒரு டைமென்ஷன் கொடுத்தாலே போதும். ஸோ எல்லாமே ஈக்குவல் ஆகிடும். சரிங்களா, இது ஸ்கொயர். ஸோ நம்ம அதை அந்த ரெக்டாங்கிள் கமாண்ட் வச்சு ரெக்டாங்கிள் தான் வரையணும் இல்லை, ஸ்கொயரும் வரையணும். தென் ஒரு சர்க்கிள் டைமென்ஷன் கொடுத்து லாக் பண்ணலாம். ஓகே, சர்க்கிளுக்கு டைமென்ஷன் கொடுத்தாச்சு. ஓகேங்களா, அதுவும் ஃபுல்லி டிஃபைன்ட் ஆகிடுச்சு. இப்போது நாம் ரொட்டேட் கமாண்ட் மூவ் கமாண்டில் என்டிட்டிஸ் டு மூவ். சரிங்களா, ஸோ எந்த என்டிட்டிஸ் நம்ம மூவ் ஆகணுமோ அந்த என்டிட்டிஸை கிளிக் பண்ணணும். நம்ம சர்க்கிள் இப்போ மூவ் பண்ண போகிறோம். அது ஸ்டார்ட் பாயிண்ட்டு மிட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு எங்கே நம்மளுக்கு தேவையோ அங்கே ட்ராக் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா, அவ்வளோதான். ஸோ நீங்கள் எங்கே வேணால் வரைஞ்சிட்டு எடுத்து வந்து வைக்கலாம், பிரச்சனை. ஸோ அதுதான் மூவ் கமாண்டு. ஸோ அகைன் டெலிட் பண்ணால் அகைன் பேக் டு ஒரு நார்மல் பிளேஸில் வரைஞ்சி கண்ட்ரோல் Z. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு காப்பி கமாண்ட். காப்பி ஒன்றும் இல்லை, எல்லாமே சேம் மெத்தடாலஜி தான். ஸோ ஃபஸ்ட்டு என்டிட்டிஸ் டு காப்பி. ஸோ அகைன் சேம் சர்க்கிள் நான் காப்பி பண்ணுறேன். தென் ஸ்டார்ட் பாயிண்ட்டு மிட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு எங்கெல்லாம் நம்ம இது வச்சு நம்ம மல்டிபிள் நம்பர்ஸ் நம்ம காப்பி பண்ணலாம். சரிங்களா, ஸோ வேறு இருக்கு. ஓகேங்களா, டெலிட் வேண்டாம், அகைன் நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்ட்ரோல் Z எடுத்து நம்ம பேக் வந்துடலாம். சரிங்களா, தென் now we are going to see rotate command. Same, again go to the entities to pad entities rotate. நம்ம சர்க்கிளை ரொட்டேட் பண்ணால் ஒன்றும் தெரியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் ரொட்டேட் அந்த ஸ்கொயர் ரொட்டேட் பண்ணணும். ஃபஸ்ட் நான் ஒரு லைன் மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு தென் ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். சரிங்களா, மிட் பாயிண்ட் இது வராது, ஏன்னா நான் மிட் பாயிண்ட்டு கிளிக் பண்ணலை. சரிங்களா, ஸோ மிட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணால் மட்டும்தான் அது வரும். ஏன்னா எந்த ஆக்சிஸ் நீங்கள் பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு அந்த லைன், தென் ஸ்டார்ட் பாயிண்ட், மிட் பாயிண்ட், தென் ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் 45 டிகிரி. அந்த ஒரு லைன் மட்டும் 45 டிகிரிக்கு பாருங்கள். அந்த ஒரு லைன் ஷிஃப்ட் ஆனதுனால ஸோ டோட்டல் ட்ராயிங்கு ப்ளூ கலரில் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அதை நீங்கள் அகைன் அதை ஃபுல்லி டிஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ நான் டோட்டலாக நான் ஃபுல் சர்க்கிள் நான் ரொட்டேட் பண்ண போகிறேன். ஸோ என்டிட்டிஸ் ஃபுல் ஸ்கொயர், தென் மிட் பாயிண்ட், தென் ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் 45. ஓகேங்களா, இப்போ 45 ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, கம் பேக். தென் அகைன் ஸ்கேல் என்டிட்டிஸ், சேம் ஸ்கேலை கிளிக் பண்ணணும். ஸ்கேல் கமாண்ட், தென் என்டிட்டிஸ் டு ஸ்கேல். ஸோ சர்க்கிள், ஸ்டார்ட் பாயிண்ட், மிட் பாயிண்ட், ஓகேங்களா, மிட் பாயிண்ட், ஒரு எட்ஜ் கார்னரை கிளிக் பண்ணிவிட்டு தென் 1.5. ஓகேங்களா, அது ஸ்லைட்லி ஷிஃப்ட் ஆகிருக்கு. சரிங்களா, அதுதான் ஸ்கேல் கமாண்ட். ஸோ சேம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், அதே ஸ்கேல் கமாண்டை நம்ம ஸ்கொயருக்கு பார்க்கலாம். சரிங்களா, ஸோ அகைன் கோ டு த ஸ்கேல் கமாண்ட். ஸோ என்டிட்டிஸ் டு காப்பி. ஸோ ஸ்கொயர், டோட்டல் ஆல் லைன்ஸ் டு பி செலக்ட். சரிங்களா, ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட், கார்னர், தென் ஸ்கேல் 1.5. ஓகேங்களா, ஷிஃப்ட் ஆகிடுச்சுங்களா. ஸோ இதுதான் ஸ்கேல் கமாண்ட். ஐ ஹோப் நீங்கள் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.